ஐஸு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல், என்ன பண்ணிட்டு இருக்க? சப்பாத்திக்கு மாவு உருட்டிட்டு இருக்கேன். யாருக்கெல்லாம் சப்பாத்தி பிடிக்குமோ வந்து சாப்பிட்டு போங்க. ஆமா, சப்பாத்தியை பாருங்க, இவளுக்கு சப்பாத்தி போடவே தெரியாது. இன்னைக்கு தான் ஏதோ புதுசாக கிண்டிக்கிட்டு இருக்கா. இதுக்குன்னா படுத்துறலையோ? இதுதான் ஃபர்ஸ்ட் நாள் எனக்கு தெரிஞ்சு. அன்னைக்கு வரவடுக்கு ஒரு நாள் வச்சிருந்தேன், முந்தின நாள் வந்த உடனே ஒரு நாள் வச்சிருந்தேன். இதோட 5-6 வாட்டி வச்சிருந்தேன். அப்படி ஒண்ணு எனக்கு ஞாபகம் இல்லையே. இருக்காத திங்கும்போது ஞாபகம் திங்கும்போது 2 மணி நேரம் நாளா உட்காந்து நொங்க நொங்க பனஞ்சி உருட்டி சப்பாத்திகள்ல போட்டு எண்ணி எல்லாம் செஞ்சது நான் தான். சப்பாத்தி அதான் அந்த மாதிரி இருந்துச்சு. அது அதுக்கு பேர் சப்பாத்தி தானே வைப்பனா நீ கிண்ணது? ஆமா, இது மாவு காரணம் எக்ஸ்ட்ரா கிண்டுறேன். சரியா, ஆல்ரெடி தான் உனக்கு உருட்டி எடுத்துக்க மாதிரி எவ்வளவு அழகா உருட்டி எடுத்துருக்கேன். நீ உருட்டி வச்சிருக்கியா? இது ஆமா, அது என்னன்னு சொல்லட்டா? லூசு, கடையில ரெடிமேட் சப்பாத்தி வாங்கி வச்சுக்கிட்டு ஏதோ உருட்டுறங்கிற பேர்ல சும்மா மாவு போட்டு பிசைஞ்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு பேரு சப்பாத்தியா பாத்துக்கிடுங்க. இங்க இருக்கு மாவு. சப்பாத்தி எதுக்காக ரெடிமேட் சப்பாத்தி. எதுக்கு ரெடிமேட் சப்பாத்தி வாங்கினா காணாது, மாவு கம்மியா இருக்கனால எக்ஸ்ட்ரா 20 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா. சரி சரி, நீ என்ன ஏமாத்த மாதிரி ஊரை ஏமாத்தாத. சரி பாப்பு, சப்பாத்தி நீ ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்ப குருமா வைக்க வேலையை பாரு. என்ன நீ குறை சொல்லிட்டு பாப்போம் சப்பாத்தி எப்படி இருக்குன்னு பாப்போம். சப்பாத்தி மூஞ்சிட்டு நல்லா தான் இருக்கும்.